தந்தை, மைந்தர், தூய ஆவியர் ஆகிய திருத்துவ கடவுளின் திருப்பெயரிலே ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக, ஓய்வு நாளின் காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தரை நாங்கள் காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். அவர் துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கும் என்கின்ற வார்த்தைகளுக்கு இணங்க உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த 10வது மாதத்தின் 3வது ஓய்வு நாளிலும் கூட எங்களுடைய இல்லங்களில் இருந்தவாறு எங்களுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் திருக்கோயில்களாக நாங்கள் மாற்றி காணொளி வழியாக இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நேரத்திற்காக, வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் பாதுகாத்து பராமரித்து ஒவ்வொரு நாளும் போஷித்து வழிநடத்தி வருகின்றீர். நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் தொற்று நோயினாலே நிலையற்ற இருக்கின்ற சூழ்நிலையிலே இப்படிப்பட்டதான காணொளி வழியாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், உம்மை நோக்கி எங்களுடைய மன்றாட்டுக்களை செலுத்தவும், உம்மை நாங்கள் இணைந்து துதித்து பாடவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாடு உமக்கு ஒரு சுகந்த வாசனை இருக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். தங்களுடைய இல்லங்களில் இருந்தவாறு இந்த வழிபாட்டிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருளும் ஆற்றலும் தாமே அவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து எங்கள் அனைவர் மூலமாய் நீர் ஒருவர் மாத்திரமே மகிமையடையும். இந்த ஆராதனையின் துவக்க முதல் முடிவு மட்டுமாய் உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட அசைவாட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து கேட்கிறோம், தூய பிதாவே. ஆமேன். பாட வேண்டும் பாரில் எனக்கு
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளின் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. மீண்டும் ஒரு முறை காணொளி வழியாக இந்த ஓய்வு நாள் காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் எனக்கு தந்த இந்த வாய்ப்பை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றேன். கடவுளின் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வருகின்ற 20வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு டிசைபிள்ஷிப் ஆஸ் விட்னஸ், சான்று பகர்கின்ற சீடத்துவம் என்பது. இன்றைய உலகத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, சீடர்களாக இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு ரசிகர்களாக நாம் மாறியிருக்கின்றோம். We have become fans instead of being disciples. இன்றைக்கு மனிதர்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம், ஆனால் அவர்களுடைய போதனைகளை நாம் பின்பற்றுவது கிடையாது. நாம் வாழ்கின்ற காலகட்டத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தந்தை பெரியார், டாக்டர் B.R. அம்பேத்கர், டாக்டர் APJ அப்துல் கலாம் போன்ற இவர்களை நாம் மெச்சிக்கொள்கின்றோம். அவர்களுடைய பின்பற்றாளர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். அவர்களுடைய வழிமரபினர் என்று நாம் நம்மையே தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலை நாம் இருக்கின்ற பொழுது, அவர்கள் கூறுகின்ற, அவர்கள் எதற்காய் போராடினார்களோ அப்படிப்பட்டதான போதனைகளுக்கு நாம் பின்பற்றுவதே கிடையாது, அல்லது அந்த போதனைகளை பின்பற்றுவதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்று பார்க்கின்றோம். இது கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஒரு விதிவிலக்கல்ல. ஏனென்று சொன்னால், கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று அழைக்கப்படுகின்ற நீங்களும் நானும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இன்றைக்கு இல்லை. கிறிஸ்தவர் என்று பெயரிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, கிறிஸ்து காட்டின பாதையிலே, கிறிஸ்து நமக்கு போதித்த போதனைகளிலே இன்றைக்கு நாம் வாழ்வது கிடையாது. இன்றைக்கும் நாம் பெயர் கிறிஸ்தவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். We are religious Christians but do not follow Christ or his teachings என்று நாம் பார்க்கின்றோம். சமய கிறிஸ்தவர்களாக அல்லது மத கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, கிறிஸ்துவையோ அவருடைய போதனையோ இன்றைக்கு நாம் பின்பற்றாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதனால்தான் காந்தி கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார்: If Christians would really live according to the teachings of Christ as found in the Bible, all of India would have been Christian today. திருமறையில் இருக்கும் கிறிஸ்துவின் போதனைகளின்படி கிறிஸ்தவர்கள் உண்மையாய் வாழ்ந்திருந்தால் இந்தியா முழுமையும் இன்றைக்கு கிறிஸ்துவமாக மாறியிருக்கும். இது நிதர்சனமான உண்மை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை நாம் பின்பற்றுவது கிடையாது. அவருடைய சீடர்களாய் நாம் இருப்பது கிடையாது. மாறாக ரசிகர்களாக நாம் மாறியிருக்கின்றோம். மற்றும் ஒரு முக்கிய கிரிட்டிக் என்னவென்று சொன்னால், we wear cross but never want to bear cross. நாம் சிலுவையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே தவிர, சிலுவையை சுமக்க ஆசைப்படுவது கிடையாது. தலை சிறந்த தியோலஜியனாயிருந்த காலம் சென்ற ஜேம்ஸ் கோன் அவர்கள் பின்வருமாறு சொல்லுகிறார்: The symbol of cross has been transformed into a harmless, non-offensive ornament that Christians wear around their necks. But cross reminds us the cost of discipleship. இன்றைக்கு சிலுவை என்பது கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் நம் கழுத்தில் அணிந்து கொள்ளும் குற்றம் இழைக்காத, அவமதிப்பு இல்லாத அலங்கார ஆபரணமாகிவிட்டது. ஆனால் சிலுவையோ சீரத்துவத்தின் அடையாளம் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்டதான பின்னணித்தோடு கூட சான்று பகர்கின்ற சீரத்துவம் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில சிந்தனைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன்.
முதலாவது, இந்த சீடத்துவத்தை திருமறையினுடைய பின்னணியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். Who is a disciple? யார் ஒரு சீடர் என்று பார்க்கின்ற பொழுது, a disciple is a person who freely puts himself in the school of a teacher and share his views. சீடர் என்பவர் ஒரு ஆசிரியர் வழியிலே சுதந்திரமாக தன்னை இணைத்து கொண்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்பவர் என்பது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது சீடர்கள் என்கின்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை. மாறாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஞானிகளுக்கு சீடர்கள் இருந்தார்கள், கடவுளின் இறைவாக்கினருக்கு சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் கூறிய வார்த்தைகள், கடவுளினுடைய வார்த்தைகளை அவர்கள் தங்களுடைய வாயினாலே கூறினார்கள். அதை பின்பற்றியவர்களாக மக்கள் அப்பொழுது இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளின் வார்த்தைகளுக்கு மக்கள் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்ததனுடைய விளைவினாலே மனிதர்களை தங்களுடைய முன்மாதிரிகளாக, எஜமான்களாக அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் வார்த்தையாகிய தோரா அல்லது லா இவற்றை முன்னிறுத்தி இந்த வார்த்தைகளை அடிப்படையாக, இந்த வார்த்தைகளை பின்பற்றுபவர்களாக அன்றைக்கு இருந்தார்கள். So they were not merely disciples of people, but rather disciples of God என்று நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் காலங்கள் செல்ல செல்ல யூத சமுதாயத்திலே, யூத சமயத்திலே, குறிப்பாக யூதர்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பாக பார்க்கின்ற பொழுது தங்களுடைய மோசேவின் கட்டளையாக இருக்கின்ற தோரா அல்லது பழைய ஏற்பாடு அல்லது கட்டளைகள், இவைகளை அவர்கள் பின்பற்ற துவங்கினார்கள். அப்படி பின்பற்ற துவங்கிய பொழுது இந்த கட்டளைகளை எடுத்து கூறுவதற்காக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் டீச்சர்ஸ் ஆஃப் த லா. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பதம் என்னவென்று சொன்னால் வேதப்பாரகர் அல்லது மறைநூல் அறிஞர்கள் என்பது. இவர்கள் இப்படிப்பட்டதான மறைநூல் அறிஞர்களாக இருந்த பொழுது அவர்களுக்கு சீடர்களாக அநேக பேர் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், தாங்களும் மறைநூலை கற்க வேண்டும். கற்ற பிற்பாடாக அந்த சீடத்துவத்திலிருந்து, அந்த எஜமானிடமிருந்து பிரிந்து வந்து தாங்கள் எஜமான்களாக மாறி மற்றவர்களுக்கு இந்த மறைநூலை அவர்கள் போதிக்கிறவர்களாக மாறுகிறார்கள். ஒரு காலத்திலே சீடர்களாக இருந்தவர்கள் மற்றொரு காலத்திலே எஜமான்களாக மாறுகிறார்கள். ஃப்ரம் டிசைபிள்ஸ் டு மாஸ்டர்ஸ் என்று பார்க்கின்றோம். இது பழைய ஏற்பாட்டிலே வருகின்ற சிந்தனைகள். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்துதான் சீடத்துவம் அமைந்திருக்கிறது. The New Testament restricts disciple to those who acknowledge Jesus as their master. இயேசுவையே கடவுள், இயேசுவையே எங்களுடைய எஜமான் என்று சொல்லி, இயேசுவே எங்களுடைய ஆசிரியர் என்று சொல்லி யார் யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே சீடர்கள் என்கின்ற பதம் வழங்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்பாக 72 சீடர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்பாக ஏராளமான சீடர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தார்கள். ஆனால் திருத்தூதர் பணிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு தருகின்ற ஒரு குறிப்பு என்னவென்று சொன்னால், திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் இவ்வாறு சொல்லுகின்றது: அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது என்று சொல்லுகிறது. இது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சீடர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் சீடர்கள் என்ற ஒரு நிலையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற அனைவருமே சீடர்கள் என்கின்ற நிலைக்கு மாறப்படுகின்றது. From following Christ as a disciple, now believing in Christ is also a disciple. யார் யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினார்களோ அவர்கள் சீடர்கள் என்ற நிலை மாறி இயேசுவை நம்புகின்ற அனைவரும் சீடர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு காரியம் அங்கே நிகழ்கின்றது என்று பார்க்கின்றோம். அதே வண்ணமாக புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களுக்கு 3 முக்கிய பண்புகள் தேவைப்படுகின்றது. முதலாவது பண்பு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அழைப்பு வர வேண்டும். A call from Jesus himself என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அவர்களை அழைக்க வேண்டும். அந்த அழைப்பை பிதா அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தருகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Call from Christ
பர்சனல் அட்டாச்மெண்ட் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்ற அந்த பதம் ஃபாலோ மீ, இதில் ஃபாலோ என்கின்ற அந்த பதம், பின்பற்றுகின்றது என்கின்ற அந்த பதம் கிறிஸ்துவுடனே கூட நெருக்கமாக இணைக்கப்படுகின்ற ஒரு பதத்தை குறிப்பிடுகிறது. இட் ஷோஸ் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி கிறிஸ்துவை பின்பற்றி வா அல்லது கிறிஸ்து பின்பற்றி வா என்று யாரிடத்தில் சொல்கின்றார்களோ அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட ஒரு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கின்றது தான் அவர்களுக்கு இருக்கின்ற இரண்டாவது பண்பு. இந்த பண்பில் இருக்கின்ற ஒரு முக்கிய காரியம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே நான் ஏற்கனவே அடிக்கோடிட்டு காட்டிய வண்ணமாய் ஒரு காலத்திலே சீடர்களாக இருந்தவர்கள் மறைநூலை கற்கிறார்கள், அதற்கு பிற்பாடாக அவர்கள் ஆசிரியர்களாக மாறுகிறார்கள், அவர்களுக்கு சீடர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு ஆசிரியர். Jesus alone is the master, and all those who believe Jesus and all those who follow Jesus are his disciples என்று நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்டதான ஒரு சிந்தனை புதிய ஏற்பாட்டிலே நுழைகின்றது. அதே வண்ணமாக மூன்றாவது இயேசுவின் சீடர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு அழைப்பு, இணைப்பு. மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இருக்க வேண்டிய முடிவு அல்லது தகுதி என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய முடிவுக்குள்ளாக தங்களை இணைத்துக் கொள்கின்ற ஒரு காரியம். The disciples of Christ are to share the destiny of Jesus and therefore they receive dignity. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டதான முடிவுக்குள்ளாக கடந்து சென்றாரோ அதே முடிவுக்குள்ளாக அவருடைய சீடர்களும் கடந்து செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற பொழுது அதன் வழியாக அவர்களுக்கு மாட்சிமை கிடைக்கின்றது என்று பார்க்கின்றோம். மார்க்கு 8:34 நாம் பார்க்கின்ற பொழுது, என்னை பின்பற்றி வர ஒருவர் விரும்பினால் அவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவர், பேரிங் ஹிஸ் கிராஸ். மார்க்கு 10:38 நாம் பார்க்கின்ற பொழுது, என்னுடைய கிண்ணத்திலே உங்களால் பானம் பண்ண முடியுமா என்று இயேசு கிறிஸ்து கேட்கின்ற ஒரு கேள்வி. நீங்களும் நானும் அவருடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அதே முடிவு நமக்கு இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 19:28 நாம் பார்க்கின்ற பொழுது, எப்பொழுது இந்த முடிவுக்குள்ளாக நாம் இணைந்து கொள்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவினுடைய முடிவுக்குள்ளாக நம்மளே நாம் இணைத்துக் கொள்கின்றோமோ, அப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற மாட்சிமை என்னவென்று சொன்னால், ரெயின் வித் ஜீசஸ் இன் ஹிஸ் கிங்டம். அவருடைய ராஜ்யம் வருகின்ற பொழுது அந்த ராஜ்யத்திலே நாமும் அவர்களோடு கூட இணைந்து மக்களை நியாயம் தீர்ப்பவர்களாக இருப்போம் என்று பார்க்கின்றோம். எனவே இப்படி பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு முழுவதும் நாம் பார்க்கின்ற பொழுது சீடத்துவம் இப்படியாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இப்படிப்பட்ட பின்னணியத்தோடு கூட இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதிகளும் 3 சீடர்களை பற்றி அல்லது சீடத்துவத்தை பற்றியதான காரியங்களை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதை மாத்திரம் உங்களோடு கூட நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது 1 அரசர்கள் 19 இவ்வாறு சொல்லுகிறது. எலியா அங்கிருந்து சென்று சாப்பாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர்பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக் கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார் என்று பார்க்கின்றோம். முதலாவது சிந்தனை, கால் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தின் அழைப்பு என்பது. 1 அரசர்கள் 19:19-21 நாம் பார்க்கின்ற பொழுது எலிசா எப்படி எலியாவினுடைய சீடராக மாறினார் என்பதை குறித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நேராக இன்றையினுடைய திருமறை பகுதியாகிய இருக்கின்ற 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 1-18 நாம் பார்க்கின்ற பொழுது அதில் 2 நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஒரு நிகழ்வு, எலைஜா அசென்ட்ஸ் டு ஹெவன், எலியா எலிசாவிடமிருந்து பரலோகத்திற்கு செல்லுகின்ற ஒரு காட்சி. அதே நேரத்திலே எலிஷா சக்சீட்ஸ் எலைஜா. எலியாவுக்கு பின்பாடாக எலிசா தன்னுடைய சீடராக அல்லது அங்கு இருப்பவர்களுக்கு இறைவாக்கினராக அவர் மாறுகின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த 2
திருமறை பகுதியிலும் நாம் ஒன்றாக இணைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் 1 அரசர்கள் 19ஆம் வசனத்திலே எலியா எலிசாவை எப்படி அழைக்கின்றார், தன்னுடைய சீடனாக எப்படி அழைக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது தன்னுடைய மேலாடையை அவருக்கு போர்த்துகின்றார். He put his mantle on Elijah. மேலாடையை போத்தின உடனே எலிசா அங்கிருந்து கடந்து வந்து எலியாவினுடைய சீடராக மாறுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் நாம் பார்க்கின்ற பொழுது எலிசா அந்த மேலாடையை போட்டு எலியா மேலாடையை போட்டுவிட்ட பிற்பாடாக எலிசா எலியாவிடம் வந்து சொல்லுகின்றார், நான் சென்று என்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அதற்கு பிற்பாடாக சிறிது பின்வாங்கி தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே போய் நான் சென்று விட்டு வருகிறேன் என்று அவர்களுக்கு ஒரு போஜனத்தை கொடுத்த பிற்பாடாக அவர் வந்து எலியாவோடு கூட இணைந்து கொள்கின்றார். இது மிக முக்கியமான ஒரு காரியம். இதே காரியத்தை மீண்டும் நினைவுபடுத்துகின்ற வண்ணமாகத்தான் இன்றையினுடைய திருமறை பகுதியாகிய 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வாக்கியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது எலியா எலிசாவிடம் 3 முறை ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். என்னவென்று சொன்னால் வசனம் இவ்வாறு இருக்கின்றது. 2ஆம் வசனம், 4ஆம் வசனம், 6ஆம் வசனம் ஆகிய 3 வசனங்களிலுமே எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு, எரிகோ நகருக்கு, யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்று சொல்லுகின்றார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர் கால் டு டிசைபிள்ஷிப் பிகின்ஸ் வித் அ டெஸ்ட். நீங்களும் நானும் கடவுளின் சீடர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த அழைப்பிலே நமக்கு ஒரு பரிசோதனை இருக்கும். அவர் கால் வில் ஆல்வேஸ் ஹாவ் அ டெஸ்ட் இன் இட். நீங்களும் நானும் சீடர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது கடவுள் நமக்கென்று ஒரு பரிசோதனையை வைப்பார். அந்த பரிசோதனையை நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம் என்பதை கடவுள் பார்க்கின்றார். இங்கே கூட நாம் பார்க்கின்ற பொழுது 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரத்திலே இவர் அழைத்த பொழுது எலியா எலிசாவை அழைத்த பொழுது எலிசா சிறிது பின்வாங்கி தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே போய் சொல்லிவிட்டு அதற்கு பிற்பாடாக வருகின்றார். இப்பொழுது அதை நினைவிலே வைத்துக் கொண்டிருந்த எலியா இங்கே சொல்லுகின்றார், கடவுள் என்னை அழைத்திருக்கின்றார், நான் போகிறேன், எனவே நீ இங்கேயே இரு என்று சொல்லுகின்றார். இட் வாஸ் அ டெஸ்ட் டு இஸ் கால் டு டிசைபிள்ஷிப். எலிசாவினுடைய சீரத்துவ அழைப்பிற்கு இது ஒரு பரீட்சையாக இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய அழைப்பை உணர்ந்தவராய், தன்னுடைய சீரத்துவத்தினுடைய அழைப்பை உணர்ந்தவராய் எலிசா சொல்லுகின்ற மாறுத்துறவு 2ஆம் வாக்கியம், 4ஆம் வாக்கியம், 6ஆம் வாக்கியம் 3லுமே அவர் சொல்லுகின்ற மாறுத்துறவு இதுதான். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். And this is the answer from Elisha. When Elijah is putting a test for Elisha, now Elisha is responding to the test by saying, I will not leave you. நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். நீர் என்னை அழைத்த பொழுது நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு போய் சொல்லிவிட்டு வந்தேனே தவிர மீண்டுமாக நான் உம்மை விட்டு இப்பொழுது பிரிந்து செல்ல மாட்டேன். நீர் எனக்கு எப்படிப்பட்ட பரீட்சை வைத்தாலும், நீர் எங்கே சென்றாலும், நீர் பெத்தேலுக்கு செல்லும், எரிகோ நகருக்கு செல்லும், யோர்தானுக்கு செல்லும், ஆனால் நான் உம்மை பிரிய மாட்டேன், உம்மை பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருப்பேன், இது கடவுள் மீது ஆணை, உம் உயிர் மீதும் ஆணை என்று சொல்லி அவருக்கு வைக்கப்பட்ட அந்த பரீட்சையிலிருந்து அவர் மேற்கொண்டு வருகிறார் என்று பார்க்கின்றோம். 2வது அதை தொடர்ந்து நடைபெறுகிற காரியம், தன்னுடைய சீரத்துவ அழைப்பில் நடைபெறுகின்ற காரியம் என்னவென்று பார்த்தால், there was also discouragement to his call to discipleship. முதலாவது எலியாவின் வழியாக ஒரு பரீட்சை ஏற்படுகின்றது. 2வது அங்கு இருந்த இறைவாக்கினர் வழியாக, கம்பெனி ஆஃப் ப்ராஃபட்ஸ், இறைவாக்கினர் வழியாக இவருக்கு ஒரு தன்னம்பிக்கை இழக்கின்ற ஒரு செயல் நடைபெறுகின்றது. there was a discouragement for him. என்ன செயல் என்று பார்க்கின்ற பொழுது பெத்தேலிலும் எரிகோவிலும் அங்கே சில இறைவாக்கினர்கள் இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 50 இறைவாக்கினர்கள் இருக்கின்றார்கள். அந்த இறைவாக்கினர்கள் கூறுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் அவர்கள் கூறுகின்ற வார்த்தை, ஆண்டவர் இன்று உம் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். There was discouragement to Elisha in his call to discipleship. அவருடைய சீடத்துவ அழைப்பிலே எலியா ஒரு பரீட்சை வைக்கின்றார். இப்போது அங்கிருப்பவர்கள் அவரை தன்னம்பிக்கை இழக்க செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற பொழுது எலிசா அவர்களை பார்த்து 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகின்ற மாறுத்துறவு இதுதான், ஆம்
எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம். பி சைலண்ட் என்று சொல்லுகின்றார். நீங்கள் அமைதலாக இருங்கள், அதை குறித்து பேச வேண்டாம் என்று சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு எலிசாவினுடைய பதில் எதை குறிக்கிறது என்று சொன்னால், எலைஷா வாஸ் பர்சிவியரண்ட் டுவர்ட்ஸ் his call to discipleship. தன்னுடைய அழைப்பிற்கு, சீடத்துவ அழைப்பிற்கு அவர் விடாமுயற்சியோடு கூட எலியாவை பின்பற்றி கொண்டே சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி சென்றதனுடைய விளைவு என்னவென்று பார்த்தால் 9ஆம் வசனத்திலே அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்து கொண்டிருந்தது. என்ன ஆசீர்வாதம்? எலியா பின்வருமாறு அவரை சொல்லுகின்றார். எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என்மேல் 2 மடங்காக இருப்பதாக என்றார். இதிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இன் இஸ் கால் டு டிசைபிள்ஷிப், சீரத்துவத்தினுடைய அழைப்பிலே ஒரு பரீட்சையை கடந்து வந்தார். பலவிதமான தன்னம்பிக்கை இழக்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வந்தார். அதை கடந்து வந்த பொழுது இப்பொழுது கடவுள் அவருக்காய் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். என்ன ஆசீர்வாதம்? வாட் டு யூ வாண்ட் ஃபார் மீ? என்னிடத்திலிருந்து உனக்கு என்ன வேண்டும்? நீ என்னுடைய சீடனாய் இருக்கிறாயே, என்னிடத்திலிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது எலிசா மிக அழகான ஒரு காரியத்தை கேட்கின்றார். உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். கேட்கின்ற பொழுது 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், எரிகோவில் இருந்த இறைவாக்குனர் குழுவினர் தம் கண் முன்பாக நிகழ்ந்தவற்றை கண்டு எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இறங்கியுள்ளது என்று கூறி அவரிடம் வந்து அவர் முன் தரையில் விழுந்து வணங்கினர் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் கேட்ட மாத்திரத்திலே எலியா அவருக்கு மாறு உத்தரவு கொடுக்கின்றார். நீ என்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ரதம் வந்து என்னை இழுத்து செல்கின்ற போது நீ என்னை பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது நீ கேட்டவை உனக்கு கிடைக்கப்படும் என்று சொல்லுகின்றார். எலிசாவும் அதே வண்ணமாய் பார்த்து கொண்டே இருக்கின்றார். பார்த்து கொண்ட பிற்பாடாக எலியாவினுடைய சால்வை எடுத்துக்கொண்டு யோர்தான் நதியை இவர் அடிக்கின்றார். எலியாவின் கடவுள் எங்கே என்று அடிக்கின்றார். யோர்தான் பிளக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அங்கிருந்த 50 இறைவாக்கினர்களும் கூறுகின்ற காரியம், எலியாவின் ஆவி எலிசா மீது இறங்கியுள்ளது என்று சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய சீரத்துவத்தின் அழைப்பிலே கடவுள் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கும் நீங்களும் நானும் கடவுளின் சீரர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நம்முடைய சீரத்துவத்திற்கு பலவிதமான பரீட்சைகள் வரும். நம்முடைய சீரத்துவத்திற்கு எதிராக இந்த உலகத்தில் இருக்கின்ற அநேகர் வழியாக பலவிதமான நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும். தன்னம்பிக்கை இழக்கின்ற சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி இருந்தாலும் கூட, if you and I are perseverant to follow the call of discipleship, கண்டிப்பாக நாம் கேட்டுக்கொள்கின்ற அத்துணை காரியங்களும், குறிப்பாக கடவுளுடைய சித்தத்திற்கு ஏற்ப கேட்கின்ற அத்துணை காரியங்களும் கடவுள் நமக்கு கண்டிப்பாக தருவார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கும் கூட முதலாவது நமக்கு பெறுகின்ற சிந்தனை, a call to discipleship. In that call you will definitely have test. In that call you will definitely have discouragements, but take heart. எலிசாவை போல நீங்களும் நானும் தொடர்ந்து அவரை நாம் விடாமுயற்சியோடு கூட பின்தொடர்கின்ற பொழுது கடவுள் நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை தருவது மாத்திரமல்ல, அநேகருக்கு முன்பாக நாம் சாட்சிகளாய் இருப்போம். எனவே முதலாவது சீரத்துவத்தினுடைய அழைப்பு. இரண்டாவது, இன்றைய நாளுடைய நற்செய்தி பகுதி யோவான் 3ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வாக்கியங்கள் இவ்வாறு சொல்லுகின்றன. மணமகள் மணமகனுக்கே உரியவர், மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகின்றார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். முதலாவது கால் டு டிசைபிள்ஷிப். இரண்டாவது காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். சீரத்துவத்தின் அழைப்பு. இரண்டாவது சீரத்துவத்தின் விலை. சீரத்துவத்திற்காக நாம் ஒரு விலையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். கடவுள் நம்மை அழைக்கின்றார். பல பரீட்சைகளை தாண்டி வருகின்றோம். பலவிதமான தன்னம்பிக்கை இழக்கின்ற சூழ்நிலைகளை தாண்டி வருகின்றோம். கடவுள் பல ஆசீர்வாதங்களை தந்து சான்றுகளாக பல பேருக்கு முன்பாக நம்மை நிறுத்துகின்றார். நிறுத்திவிட்ட பிற்பாடாக நம்முடைய சீரத்துவத்திலே நாம் சில கிரயங்களை கொடுக்க அழைக்கப்படுகின்றோம்.
சில விதமான விலைகளை கொடுக்க அழைக்கப்படும். there is always a cost of discipleship என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 22-30 வாக்கியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் யோவான் திருமுழுக்கு முனிவரை குறித்தும் நாம் இங்கே படிக்க பார்க்கின்றோம். 22-24 வாக்கியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து யூதேயாவிலே அவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு காரியம். அதற்கு எதிரே நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் திருமுழுக்கு முனிவர் ஏனோன் என்கின்ற இடத்திலே அவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது யோவானுடைய சீடர்களுக்கும் அங்கிருந்த ஒரு யூதருக்கும் சுத்திகரிப்பு சடங்கிலிருந்து ஒரு சில கேள்விகள் எழும்புகின்ற பொழுது யோவானுடைய சீடர்கள் யோவானிடத்திலே வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். 26ஆம் வசனத்திலே இவ்வாறாக அவர் சொல்லுகிறார்கள். அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்பொழுது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். இதை சொல்லிய பிற்பாடு 27ஆம் வாக்கியங்களிலிருந்து 30ஆம் வாக்கியம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது John shows the cost he should pay for his discipleship. தன்னுடைய சீரத்துவத்திற்காக தான் கொடுக்க வேண்டிய விலை என்ன என்பதை அவர்களுக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். 3 காரியங்களை அவர் எடுத்து காட்டுகின்றார். சீடனாக இருக்க தர வேண்டிய விலை, முதலாவது ஹியூமிலிட்டி, தாழ்மை, 2வது ட்ரூத், உண்மை, 3வது க்ளோரி, மாட்சிமை. முதலாவது த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் எதை டிமாண்ட் பண்ணுகிறது என்று பார்க்கின்ற பொழுது இட் டிமாண்ட்ஸ் ஹியூமிலிட்டி. தாழ்மையோடு கூட இருக்க வேண்டும் என்பதைத்தான் கடவுள் சீடர்களாக இருக்கின்ற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருந்து விரும்புகின்றார். 28ஆம் வசனத்திலே அந்த தாழ்மையுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் திருமுழுக்கு முனிவர் யோவான் சொல்லுகிறார், நான் மெசியா அல்ல என்று சொல்லுகின்றார். ஐ ஆம் நாட் த மெசாயா என்று சொல்லுகின்றார். 29ஆம் வாக்கியத்திலே மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்லுவதை கேட்கிறார். ஐ ஆம் நாட் த பிரைட் க்ரூம் பட் ராதர் ஐ ஆம் த ஃப்ரெண்ட் ஆஃப் த பிரைட் க்ரூம். இயேசுதான் மணமகன், அவருடைய தோழர் நான், அவர் சொல்லுவதை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். 30ஆம் வாக்கியத்திலே அவர் சொல்லுகின்றார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகின்றார். and that is the humility which Jesus disciples should have. இன்றைக்கும் கடவுளின் சீடர்களாக, இயேசுவின் சீடர்களாக, இயேசுவை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கின்ற நீங்களும் நானும் நமக்குள்ளாக இருக்க வேண்டிய முதலாவது பண்பு என்னவென்று சொன்னால் தாழ்மை இருக்க வேண்டும். நான் மேசியா அல்ல, இது என்னுடைய கரத்திலிருந்து வரவில்லை, அவர்தான் மணமகன் என்று சொல்லுகின்ற தாழ்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லுகின்ற தாழ்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். 2வது ட்ரூத், தட் இஸ் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். உண்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். 27ஆம் வாக்கியத்தில் அவர் சொல்லுகின்றார், விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விச் மீன்ஸ் அனைவருக்கும் அநேக காரியங்கள் விண்ணிலிருந்து கடவுள் அவர்களுக்கு தருவார், அதையெல்லாம் நம்மால் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க முடியாது என்கின்ற உண்மையை இவர்களுக்கு புரிகின்ற வண்ணம் அவர் சொல்லுகின்றார். 28ஆம் வாக்கியத்தில் அவர் சொல்லுகின்றார், நான் மேசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாய் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லுகின்றார். ஐ ஆம் அ ஃபோர்ரன்னர் டு த மெசாயா என்று சொல்லுகின்றார். 29ஆம் வாக்கியத்தில் அவர் சொல்லுகின்றார், மணமகள் மணமகனுக்கே உரியவர். The church belongs to Jesus. People belongs to Jesus. They don't belong to me என்று உண்மையை பகர்கின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு அநேக நேரத்திலே உண்மையை உறக்க சொல்லாமல், உண்மையை சொல்ல முடியாமல், உண்மையை விழுங்கிக் கொண்டிருக்கின்ற கடவுளின் சீடர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 3வது பார்க்கின்ற பொழுது மாட்சிமை, க்ளோரி. 27-30 வாக்கியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஜீசஸ் இஸ் சுப்ரீம் தேன் மீ, அவர் என்னிலும் பெரியவர் என்பதை யோவான் மிக தெளிவாக அவர் காட்டுகின்றார். there is no competition, there is no comparison between Jesus and me என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். அவரிடத்தில் என்னை நீங்கள் நிகராக பேசவே கூடாது, அவர் என்னிலும் பெரியவர் என்பதை மிக தெளிவாக அவர் அங்கே காட்டுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். John wants people to focus on Jesus
and not on him. நீங்கள் கிறிஸ்துவை தான் நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் மெசியாவை தான் நீங்கள் பார்க்க வேண்டும், என்னை அல்ல என்பதை யோவான் மிக தெளிவாக இந்த 3 வாக்கியங்களிலே அவளுக்கு எடுத்துரைக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை மாட்சிமைப்படுத்துவதே என்னுடைய சீடத்துவம் என்பதை மிக தெளிவாக அவர் அங்கே காட்டுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். When Jesus as the Messiah is revealed, John goes into the shadows என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடித்துவிட்டு தான் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக மறைந்து போகிறவராய் யோவான் இருந்தார். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட சீடர்களாய் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சீடர்களாக இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் யோவானுடைய வார்த்தைகள் ஒரு சவுக்கடிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. John's words are like a whiplash to you and to me. ஒரு சவுக்கடியாக அது நமக்கு இருந்து கொண்டிருக்கு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சீடர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது, கடவுளுடைய ஊழியர்களாக இருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது நமக்குள்ளாக எவ்வளவு மேட்டிமையான சிந்தனைகள் நமக்குள்ளாக இருக்கின்றது. நான் பெரியவன், நான் உனக்கு முன்பாக இந்த திருப்படிக்குள்ளாக வந்திருக்கின்றேன், எனக்கு இந்த பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நான் இந்த பதவியில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எதை செய்தாலும் நீ எதை சொன்னாலும் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி மேட்டிமை பாராட்டுகின்ற இன்றைக்கு ஊழியர்கள் அநேகமாக இருக்கின்றார்கள். கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பை, எனக்கு இந்த திறமைகளை கொடுத்திருக்கின்றார், கடவுள் எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி தங்களை தாங்களே தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒரு பெரிய பேனர் இருந்தாலும் கூட அந்த பேனரிலே இயேசு கிறிஸ்துவ அல்லது கூட்டத்தினுடைய பெயர் சிறியதாக இருக்கின்றது, தன்னுடைய பெயர் தான் பெரியதாக இருக்கின்றது. இப்படி தங்களை தாங்களே மேட்டிமை பாராட்டி கொண்டிருக்கின்ற ஊழியர்களுக்கு இன்றைக்கு யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை ஒரு சாட்டை அடியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், உண்மையை பேச வேண்டும். இன்றைக்கு உண்மையை பேச முடியாமல் திக்கி திணறிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். 2 காரியங்களிலே உண்மையிலே, ஒன்று, திருமறையில் இருக்கின்ற உண்மைகளை நாம் போதிக்க மறந்து விடுகின்றோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், எவ்வளவு எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார், எவ்வளவு ஏழை எளிய மக்களோடு கூட தன்னை இணைத்துக் கொள்கின்றார் என்கின்ற உண்மையை நாம் பறைசாற்றுவது கிடையாது. மாறாக ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், வானத்தின் பணங்களையும் திறந்து கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றி சுரண்டி கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் இன்றைக்கு அதிகமாக மாறிவிட்டார்கள். ஆனால் யோவானினுடைய வாழ்க்கை, யோவான் சொல்லுகின்ற காரியம், he always spoke the truth. உண்மைக்கு சான்று பகர்கின்றவராக யோவான் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது நாம் பார்க்கின்றோம், க்ளோரி, மாட்சிமை. எனக்கு மாட்சிமை அல்ல, நான் ஜெபிக்கின்றேன், ஜெபிப்பதனாலே ஒருவருக்கு சுகம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது தூய ஆவியினுடைய வரம், அது தூய ஆவியினுடைய செயல்பாடு. அதற்காக நான் அதனுடைய மாட்சியை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அநேக பேர் தங்களை தாங்களே இப்படிப்பட்டதான மாட்சிமைக்குள்ளாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்திலே வாருங்கள், இல்லை இவர்களிடத்திலே செல்லுங்கள், இவர் உங்களுக்கு ஜெபித்தால் குணமாகும் என்று சொல்லி மனிதர்களை முன்னிறுத்துகின்ற ஊழியங்கள் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் யோவானை பார்க்கின்ற பொழுது யோவான் சொல்கின்ற காரியம், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். He should be glorified and I should be gone into the shadows. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டதான மனநிலை உள்ளவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய தாயார் அடிக்கடி என்னிடத்தில் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கடவுளின் ஊழியக்காரனாக நீ இருக்கின்ற பொழுது உனக்கு தாழ்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி என்னிடத்திலே சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு வாக்கியத்தை சொல்லி ஜெபிப்பார்கள். என்னவென்று சொன்னால், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கின்ற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு சந்தோஷம் எனக்கு தேவையில்லை என்று சொல்வார்கள். ஆம், இன்றைக்கும் கூட கடவுளின் ஊழியர்களாக, கடவுளின் சீடர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோவான் 3 காரியங்களை, and that is the cost that we have to pay for the discipleship. நீங்களும் நானும் கடவுளுடைய ஊழியர்களாக, கடவுளுடைய மெய்ப்பர்களாக, கடவுளுடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் the cost that we have to pay for discipleship are these 3 things. ஒன்று humility, இரண்டாவது truth, மூன்றாவது glory. முதலாவது நான் சொன்னேன் call of discipleship, இரண்டாவது cost of discipleship, மூன்றாவது தீத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது, நீ இவை பற்றி பேசு, முழு அதிகாரத்தோடு அறிவுறுத்தி கடிந்து கொள், யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே. முதலாவது நான் சொன்னேன் கால் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீரத்துவத்தின் அழைப்பு. இரண்டாவது காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீரத்துவத்திற்காக நாம் தர வேண்டிய விலை. மூன்றாவது கமிட்மெண்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப்,
சீரத்துவத்திற்கான அர்ப்பணிப்பு என்பது. பவுல் கொரிந்திலே இருந்த பொழுது, ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின்பாக 64ஆம் ஆண்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது, கொரிந்து நகரிலிருந்து கிரேத்தே ஐலாண்டிலே, கிரீட் ஐலாண்ட் அங்கே இருக்கின்ற திருச்சபையிலே தீத்துவை அவர் விட்டுவிட்டு வந்தார் தன்னுடைய நற்செய்தி பயணத்தின் போது. அப்படி விட்டுவிட்டு வருகின்ற பொழுது தீத்துவுக்கு இப்பொழுது பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். அந்த கடிதத்தில் எழுதுகின்ற பொழுது அவர் எதை குறித்து கூறுகிறார் என்று சொன்னால், he is instructing Titus on faith, conduct and also about false teachers. நம்பிக்கையை சார்ந்து, நன்னடத்தையை சார்ந்து, அதே நேரத்திலே உங்களுக்குள்ளே தவறான போதகர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதை சார்ந்து சில அறிவுரைகளை பவுல் இங்கே எழுதுகின்றார். வெகு சிறப்பாக தீத்து 2ஆம் அதிகாரம் முழுவதும் 1-15 வாக்கியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, திருச்சபைக்குள்ளே இருக்கின்ற பல பிரிவுகள் என்று சொல்லுகின்றது நாட் டிவிஷன்ஸ் பட் ராதர் வேரியஸ் குரூப்ஸ். திருச்சபைக்குள்ள பல பிரிவுகள் இருக்கின்றது, குரூப்ஸ் இருக்கின்றது. அதை நீ எப்படியாக அணுக வேண்டும் என்றும், அவர்களுக்கு எப்படிப்பட்டதான நலம் தரும் போதனைகளை நீ சொல்ல வேண்டும். யூ டீச் தம் சவுண்ட் டாக்ட்ரின்ஸ், நலம் தருகின்ற போதனை நீ அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவருக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்றார். 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் இவ்வாறாக துவங்குகின்றார், நீயோ நலம் தரும் போதனைக்கேற்ப பேசு, டீச் சவுண்ட் டாக்ட்ரின்ஸ் என்று ஆரம்பித்து யாரிடத்திலே நீ பேச வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, 2ஆம் வாக்கியத்திலே வயது முதிர்ந்த ஆண்களிடத்தில் பேசு, ஓல்டர் மென். 3ஆம் வாக்கியத்திலே வயது முதிர்ந்த பெண்களிடத்தில் பேசு, ஓல்டர் விமன். 4-5 வாக்கியங்களிலே இளம் பெண்களிடத்தில், யங் விமன் இடத்துல பேசு. 6-5 வாக்கியங்களிலே இளைஞரிடத்தில், யங் மென் அவர்களிடத்தில் பேசு. 9-10 வாக்கியங்களிலே அடிமைகளிடத்திலே, ஸ்லேவ்ஸ் இவர்களிடத்திலே பேசு என்று சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால் திருச்சபைக்குள்ளாக இருந்த பிரிவுகள் இவ்வாறாக இருந்தது என்று சொல்லிவிட்டு 11ஆம் வாக்கியத்திலிருந்து 15ஆம் வாக்கியம் வருகின்ற பொழுது, பால் இஸ் சம்மரைசிங் த கமிட்மெண்ட் டு டிசைபிள்ஷிப். சீரத்துவத்திலே உங்களுக்கு இருக்க வேண்டிய அர்ப்பணிப்பு என்ன என்பதை பவுல் 11ஆம் வாக்கியத்திலிருந்து 15ஆம் வாக்கியம் வரைக்கும் சொல்லிவிட்டு கடைசியாக 15ஆம் வாக்கியத்திலே சொல்லுகின்றார், நீ இந்த அர்ப்பணிப்புக்கான காரியங்களை குறித்து பேசு, முழு அதிகாரத்தோடு பேசு, அவர்களை அறிவுறுத்தி கடிந்து கொள் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு அநேக நேரத்திலே சீரத்துவத்திலே பேசுவது அதிகமாக இருக்கின்றது, முழு அதிகாரத்தோடு பேசுவது அதிகமாக இருக்கின்றது, அறிவுறுத்தலும் கடிந்து கொள்ளுதலும் அநேக நேரத்தில் குறைவாக காணப்படுகிறது. நாம் மக்களை கடிந்து கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோம். we don't reprove with ultimate authority. மக்களை இன்றைக்கு நாம் கடிந்து கொள்வது கிடையாது, கடிந்து கொள்கின்ற போதனைகளை மக்கள் விரும்புவது கிடையாது. எனவே நாமும் கடிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். ஆனால் அது தவறு. சீரத்துவத்தினுடைய அர்ப்பணிப்பு அதுதான். நாம் மக்களுக்கு போதிக்க வேண்டும், போதிக்க வேண்டிய காரியங்களை போதிக்க வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் கடிந்து கொள்கின்றவர்களாகவும் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இங்கே 3 காரியங்களை அவர் சொல்லுகின்றார். வாட் இஸ் ஹவு a committed disciple should be, எப்படிப்பட்டதான அர்ப்பணிப்பு நிறைந்த சீடர்களாக நீங்கள் இருப்பது என்பதை சொல்லுகின்ற பொழுது 3 காரியங்களை அவர் சொல்கின்றார். முதலாவது 11ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்ற காரியம், ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. It is through the grace of God salvation is given to everyone என்பதை நீங்களும் நானும் அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். Salvation is not just for the Christians. Salvation is not just for the select or the elite, but rather salvation is for everybody because it is the grace of God. அது கடவுளுடைய அருள், அது இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. எனவே அது அனைவருக்கும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். And that is the commitment that you should have as a disciple. முதலாவது. இரண்டாவது 12ஆம் வாக்கியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற காரியம், நாம் இறைப்பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். We should leave or we should reject ungodliness and we should train in godliness. இறை தன்மை அற்ற காரியங்களை விலக்கி அல்லது புறக்கணித்து இறை தன்மை உடைவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையெல்லாம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது 2 காரியங்களை சொல்லுகின்றார். impiety and worldly passions. இறைத்தன்மை அல்லது இறைப்பற்று அற்றதையும் உலகம் சார்ந்த தீய நாட்டங்களையும் ஒதுக்கிவிட்டு
நீங்கள் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கட்டுப்பாடுடன் செல்ஃப் கண்ட்ரோல், இரண்டாவது நேர்மை அப்ரைட், மூன்றாவது காட்லி இறைப்பற்றுமை. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சீடர்களாக அர்ப்பணிப்போடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னால், கடவுளினுடைய அருள் மீட்பு அனைவருக்கும் கிடைக்கிறது என்பதை மாத்திரம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே we should reject the ungodliness. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு கட்டுப்பாடுடனும் இறைப்பற்றுடனும் அதே நேரத்தில் நேர்மையோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது இரண்டாவது. மூன்றாவது 14ஆம் வாக்கியத்தில் அவர் சொல்லுகின்றார், அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். Jesus is giving himself as a sacrifice so that we will be redeemed, we will be purified and we will become his children. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தியாகத்தின் வழியாக உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்கின்றார், உங்களையும் என்னையும் கழுவி சுத்திகரிக்கின்றார், உங்களையும் என்னையும் தமது சொந்த மக்களாக மாற்றிக்கொள்கின்றார். And it is important that you and I as a disciple should proclaim this. இந்த காரியங்களை குறித்து இதை குறித்தே பேச வேண்டும், இதை குறித்து அதிகாரத்தோடு அறிவுறுத்தி நாம் கடிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். And this is the commitment that we should have to our discipleship. இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளின் சீடர்களாக இருக்கிறோம், கடவுள் நம்மை அழைத்து விட்டார், நாம் பிலீவர்ஸாக இருக்கிறோம், நாம் சீடர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்குள் இருக்க வேண்டிய அர்ப்பணிப்பு இதுதான். கடவுளுடைய மாட்சிமை, கடவுளுடைய மீட்பு அனைவருக்கும் உரியது என்பதை பறைசாற்ற வேண்டும். இரண்டாவது, எனக்குள் இருக்கின்ற இறைத்தன்மை அற்ற காரியங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இறைத்தன்மை உடைய காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம் உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம் உங்களையும் என்னையும் தமது சொந்த மக்களாக ஏற்றுக்கொள்கிறது. இதை மக்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும், அவர்களை சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரிப்பின் வாழ்க்கைக்குள்ளாக, தூய்மை இருந்த வாழ்க்கைக்குள்ளாக அவர்களை கொண்டு வர வேண்டும். இதுதான் உண்மையான சீடர்களாக இருப்பது. எனவே இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, இந்த 3 திருமறை பகுதிகளும் சீரத்துவத்திலே எப்படிப்பட்ட சான்று பகர்கின்றவர்களாக நாம் இருக்க முடியும் என்பதற்கு 3 காரியங்களை நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றது. முதலாவது, கால் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீரத்துவத்தினுடைய அழைப்பு. அந்த அழைப்பிலே we may have so many tests and discouragements, அதை தாண்டி நாம் செல்ல வேண்டும். இரண்டாவது, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீரத்துவத்திற்காக நாம் தர வேண்டிய விலை என்ன? பி ஹம்பிள். இரண்டாவது, பி ட்ரூத்ஃபுல். மூன்றாவது, க்ளோரி அலோன் டு காட். மூன்றாவது நாம் பார்த்தோம், கமிட்மெண்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீரத்துவத்தினுடைய அர்ப்பணிப்பு, சால்வேஷன் டு ஆல் என்பதை ப்ரொக்ளைம் செய்வோம். அதே நேரத்தில் let us reject all ungodliness and train in godliness. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை, remember the sacrifice of Jesus, இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்கின்ற பொழுது நீங்களும் நானும் கடவுளுக்கு ஏற்ற சீடர்களாக இருப்போம். நாம் முதலாவது சீடர்களாக மாறுவோம், அதற்கு பிற்பாடாக இந்த உலகத்திற்குள் சென்று சீடர் ஆக்குவோம். கடவுள் நம் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்குரியோரே, ஒரே ஒரு அறிவிப்பை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கடந்த வாரத்திலே காணொலி வழியாக நான் அறிவித்ததன் வண்ணமாய் நம்முடைய குருசேகரத்திலே வெகு சிறப்பாக கிராம திருச்சபைகளிலே இருந்து நம்முடைய பள்ளிகளிலே சிஎஸ்ஐ ஹில்டா சென்ட் ஹியூக்ஸ், சிஎஸ்ஐ அலிசன் கேசி, சிஎஸ்ஐ கொலம்பஸ் ஆகிய பள்ளிகளிலே பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக நான் உங்களிடத்திலே ஏற்கனவே நான் கேட்டிருந்தேன். அதற்கிணங்க மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நம்முடைய பிள்ளைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பதற்காக ஒரு உதவிக்கரங்களை நீட்டும்படியாக கடவுள் நமக்கு இந்த வாய்ப்புகளை தந்து வருகின்றார். எனவே கடவுளால் ஏவப்பட்டவர்கள், உங்களால் இயன்றவர்கள், இந்த பிள்ளைகளுக்காக உங்களால் இயன்ற வகையிலே குடும்பமாகவோ தனிப்பட்ட நபர்களாகவோ ஒரு சிறிய தொகையாவது இந்த கல்வி உதவித்தொகைக்காக செலுத்தும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அந்த ஏறக்குறைய 9 பிள்ளைகள் இதுவரைக்கும் நம்மிடத்திலே கல்வி உதவித்தொகையை கேட்டு வந்திருக்கிறார்கள். எனவே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மீண்டுமாக கல்வியை தொடர்ந்து பயிலுவதற்காகவும்
நம்முடைய சிஎஸ்ஐ பள்ளியிலே பயிலுகின்றார்கள் என்பதற்காகவும் அதை நாம் நினைவிலே கொண்டு அவர்களுக்கு தொடர்ந்து உதவிக்கரம் நீட்ட கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே ஏவப்பட்டவர்கள் என்னையோ அல்லது செயலர் பொருளையோ இதற்காக நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்காக உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டும்படியாய் நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கடவுள் நம் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். உந்தன் சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டிலும் இயேசுவே அங்கே இது போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டிலும் இயேசுவே அங்கே இது போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சிலர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். அன்று சிலர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. ஜெபிப்போம். நாங்கள் நேசிக்கிறதை காட்டிலும் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை இந்த நாளிலும் குடும்ப பிள்ளைகளாகிய நாங்கள் காணொளி வழியாக இந்த வழிபாட்டில் எங்களுடைய பங்களிப்பை தருவதற்காய் ஆண்டவரே, இந்த வழிபாட்டின் வழியாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்காய், உம்முடைய வார்த்தைகள் வழியாக எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு தந்த மற்றொரு வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, சான்று பகரும் சீடத்துவம், அந்த சீடத்துவத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் வைத்திருக்கின்ற அழைப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரே அந்த அழைப்பிலே எங்களுக்கு பலவிதமான தன்னம்பிக்கையை குலைக்கின்ற அனுபவங்களை வரலாம். அந்த அனுபவங்கள் ஊடாக நாங்கள் நடக்கின்ற பொழுதும்
எப்பொழுதும் ஆண்டவரே அந்த அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாக நாங்கள் இருக்க திகழ நீர் உம்முடைய தூய வழிநடத்தலை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். அதே வண்ணமாய் உமக்கு சீடர்களாய் இருப்பதன் வழியாக அதற்காக ஆண்டவரே நாங்கள் செலுத்த வேண்டிய விலை, நாங்கள் கொடுக்க வேண்டிய கிரயம், ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளவும், எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையை பேசி அதே நேரத்தில் உமக்கு மாத்திரம் நாங்கள் மகிமையை செலுத்துகின்றவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவாகிய உம்முடைய அர்ப்பணிப்பையும் நீர் சிலுவையிலே எங்களுக்காய் மரித்த அந்த நிகழ்வை நாங்கள் எண்ணிய பிள்ளைகளாய், அந்த தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றவர்களாய், ஒவ்வொரு நாளும் சீடர்களாக ஆண்டவரே முதலாவது நாங்கள் மாறவும், அதே நேரத்தில் இந்த உலகத்திற்குள்ளாக சென்று சீடர்களை ஆக்கவும் நீர் எங்களை உம்முடைய தூயாடு வழியாக பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கின்ற சீடத்துவத்தை முதலாவது நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளவும், அந்த சீடத்துவத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அறைகோவல்கள் வழியாக நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே இப்பொழுதும் உலக நாடுகளினிடையே இருக்கின்ற சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அநேக இடங்களிலே இருக்கின்ற பதட்டமான சூழ்நிலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று நோயினாலே அநேக மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை, அநேகர் தங்களுடைய அருமையானவர்களை இழந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை, அநேகர் தங்களுடைய இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஒரு பக்கம் அநேக மக்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி தங்களுடைய மன்றாட்டுகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. நீர்தாமே எங்களுடைய மன்றாட்டிற்கு செவிசாய்த்து ஏற்ற நேரத்திலே இந்த வியாதியிலிருந்து பரிபூர்ண குணமையும் விடுதலையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த வியாதியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசாங்கங்களுக்காக, மருத்துவமனைகளுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தலைவர்களுக்காக, காவலர்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். துப்புரவு பணியாளர்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர் தம் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்பெடுக்காமல் மனுக்குலம் தழைத்தோங்க வேண்டும், மனிதம் மீண்டுமாக உயிர் பெற்று எழும்ப வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையில வைத்துக்கொண்டு எங்களுக்காய் போராடி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் தாமே அவர்களோடு கூட இருக்கட்டும். அது மாத்திரமல்லாமல் உம்முடைய கிருபையினாலே நீர் அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். சக மனிதர்களுடைய உயிர் இழக்கக்கூடாது. சக மனிதர்கள் இந்த நிலையிலிருந்து வெளியே வந்து அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற உயரிய சிந்தனைகளோடு கூட இருக்கின்ற அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று நாம் மன்றாடுகின்றோம். அதே நேரத்திலே ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைகளுக்காக, குருசேகரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் குருசேகரத்திற்கு ஒவ்வொரு திருச்சபைக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். குறிப்பாக இந்த வழிபாடிலே ஆண்டவரே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபை தாமே அவர்களுடைய குடும்பங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடுகின்றோம். உள்ளத்திலே பாரத்தோடு, ஏக்கத்தோடு, ஆண்டவரே உள்ளத்திலே பலவிதமான ஜபங்களோடு கூட இந்த வழிபாட்டிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர்களை நீர் தாமே இந்த வழிபாட்டின் வழியாக தொட்டமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய உள்ளத்தின் பாரங்கள், மனதின் இயக்கங்கள், வாஞ்சிகள் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் நீர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டுமா என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய குருசேகரத்திலே இந்த நாளிலும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை கண்டும் காண இருக்கின்ற எங்களுடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய கரம் தாமே அவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் மன்றாடுகின்றோம். வருடங்களை நன்மையால் முடிசூட்டுகின்ற கடவுள் தாமே அவர்களோடு கூட இருந்து புதிய ஆண்டிலே புதிய நன்மைகள் நாள் நேரம் அவர்கள் நிரப்ப வேண்டுமா என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எங்களுடைய நண்பர்கள், உறவுகள், உம்முடைய பிள்ளைகள் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கின்ற பொழுது நீர்தாமே அவர்களையும் தொட்டு சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமா நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே தொடர்ந்து இம்மட்டுமாய் நீர் இந்த கஷ்டமான சூழ்நிலையும் கூட எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்து நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே நீர் தருகின்ற ஆற்றலோடு கூட இந்த புதிய வாரத்திற்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம். பிதா, குமாரன், தூய ஆவியராகிய திருத்துவ கடவுள் தாமே எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் மன்றாடுகின்றோம். அதே வண்ணமாய் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சிஎஸ்ஐ பள்ளியிலே பயிலுகின்ற மாணவர்கள் அநேக பேருக்கு ஆண்டவரே கல்வித்தொகை கட்ட முடியாமல் உதவிக்காக கையேந்தி கொண்ட சூழ்நிலையிலே உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களையும் கூட நீர் கருவிகளாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வழிவாசல்களை அதற்காக நீர் திறந்து தர வேண்டுமா என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை, ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் இருப்பவைகள், நாங்கள் கேட்டவைகள், கேட்க மறந்தவைகள் அனைத்தையும் நாங்கள் உங்களுடைய திவ்ய கருத்துக்களாய் நாங்கள் ஒப்புவிக்கின்றோம். நீர் தாமே ஏற்று வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும்
மெய்ப்பனாகிய நீர் எங்களுக்கு முன்பாக செல்லும். ஆடுகளாகிய நாங்கள் உமது அடிச்சுள்ளே பின்பற்றி வந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற அமர்ந்த தண்ணீர் புல்லுள்ள இடங்களைப் போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து கேட்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியராகிய திருத்துவ கடவுளின் இணையராத உறவும் ஆசீர்வாதமும் சமாதானமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய திருச்சபைகளோடும் நம்முடைய நல்வாழ்வோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கடவுள் நம் அனைவரையும் இன்று முதல் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.